கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உயர்ந்த இடத்துக்கு கஷ்டப்பட்டு வர்றவங்க தன் கூட இருக்கவங்களுக்கு இறங்கி செய்வாங்க. அவங்க தான் மக்கள் செல்வனும் மாறாங்க. இது தேவையில்லாத ஹைப்புன்னு அவர் சொல்லுவார். ஆனால் இது தேவையுள்ள ஹைப்புன்னு எனக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் தெரியும். ஒரு லவபிள் ஆக்டர், ஒரு லவபிள் பர்சன், ஒரு லவபிள் டான். விஜய் சேதுபதியும் அவருடைய டீமான ஜுங்கா டீமும் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம். எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அண்ட் யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் அவங்க கிட்ட ஆரம்பிக்கலாமா? ஓகே, சரி, அம்மா கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். அழகான அம்மா, ஒரு க்யூட்டான அம்மா, ஒரு டார்லிங்கான அம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்ல டான் அம்மா, டான் அம்மா, டான் அம்மா, டான் அம்மா. நீங்க சொல்லுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சூர்யா சார், ஆர்யா சார் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் சார், இவங்க எல்லாருக்குமே அம்மாவை நடிச்சிருக்கீங்க. இந்த டானுக்கு, இந்த எல்லாருக்குமே பிடிச்ச இந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருக்கு அம்மாவை நடிச்சதை பத்தி சொல்லுங்க. சேதுவோட அம்மாவா ஏற்கனவே நடிச்சிட்டேன். சேது டான் ஆனதுக்கு அப்புறமா அம்மாவா இப்பதான் நடிச்சிட்டேன். சூப்பர். அதாவது ரொம்ப 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 டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது கம்பேர் பண்ண முடியாது ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும். சச் அ கிரேட் க்ரோத்து. அதாவது ஃபஸ்ட் படத்தில் வந்து எப்படின்னா அந்த சீன் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நான் யோசிக்கிறேன் இல்லையா, அந்த பிரெயினே எனக்கு அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போச்சு சேதுவோட நடிப்பை பார்த்து. அதாவது நம்மளால் இந்த அளவுக்கு நடிக்க முடியுமா, ஈடு கொடுக்க முடியுமான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு க்ரோத்து, அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு, எக்ஸலண்ட் பர்ஃபார்மர். எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அதாவது ரியலி இந்த சேஞ்ச், அந்த க்ரோத் பார்க்குறது வந்து அது ஆக்சுவலி நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதை பார்க்குறதுக்கு. அதான் உண்மை. நன்றி நன்றி. அது அவங்க கூடுதலாகவே சொன்னாங்க. பட் அது அன்பில் சொல்கிற வார்த்தை. அது அவங்களுக்கு இந்த ஜேனர் ரொம்ப புதுசு. அவங்க ரொம்ப க்யூட்டாக பார்த்துருக்கோம், அம்மாவாக ரொம்ப க்யூட்டாக பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்கள வந்து எம்டன் மகனில், ஐயோ அந்த பழனி படிக்கிட்ட பண்ணுறதுலாம் வந்து உச்சபட்சம். அது வந்து அல்டிமேட். அது எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்களால ஈஸியாக கேரி பண்ண முடியும். அதை தாண்டி இந்த ஸ்லாங்கும் இந்த பிஹேவியரும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. நான் ஃபஸ்ட் படத்தில் அவங்கள அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் சில இடத்துல அம்மா இந்த டைம் இப்படி வச்சுக்கலாமான்னு தயங்கி சொல்லுவேன். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் ஸோ மச். அதை தாண்டி அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. நான் சரியாக பண்ணும், அது சரியாக பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, அது ரொம்ப சரியாக பண்ணணும், ரசிக்கும்படியாக பண்ணணும். என்னென்னா காமெடி அப்படிங்கிறதே வந்து என்னுடைய ஏரியான்னு எனக்கு எப்போவுமே தோணுதில்லை. இதுவே ஒரு இமோஷ்னல் சீனு, ரொம்ப அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரமாட்டிக் சீனெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணிவிடுவேன். காமெடின்னு பண்ணாலே எனக்கு பயம் வந்துடும். அப்போது கோகுல்கிட்ட வந்து இது எப்படி காமெடியாக பண்ணுறது அப்படி கேட்டால், நீங்கள் காமெடியாலாம் பண்ண வேண்டாம், நீங்கள் நார்மலாக பண்ணுங்க அது காமெடி ஆகிடும்னு சொல்லிட்டாரா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, நான் சீரியஸாக தான் கேட்குறேன், நீங்கள் எதுக்கு நான் காமெடியாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் சீரியஸாக நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு வந்து இவர் சீரியஸாக பண்ணுங்கன்னு சொல்கிறது சும்மா என்னை கிண்டல் பண்ணுறாரா, இல்லை நிஜமாகவே நான் சீரியஸாக பண்ணணுமா? சீரியஸாக தான் பண்ணுங்கங்கிறாரு. பொதுவாக நம்ம சீரியஸாக பண்ணால் ஆடியன்ஸாக அது சிரிக்கணும். நம்மளே அதை காமெடியாக பண்ணால் அவங்க சீரியஸ் ஆகிடுவாங்க ஆக்சுவலாக. திரும்பி சொல்லுங்க. அதனால் அது வேணாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் மோரோ நம்ம ஸ்டைல் ஆஃப் காமெடி அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க கேரக்டர் ரொம்ப சீரியஸாக தான் இருக்காங்க, அங்கே சிச்சுவேஷன் தான் காமெடி. லவபிள் டான். எஸ், நல்ல டானா எப்படி விட்டு ஒரு டான் இந்த படத்தில்? ரொம்ப பொறுப்பான ஒருத்தன். ரேஷன் கார்டில் அவன் ஃபோட்டோ வர அளவுக்கு அவன் ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆள். செலவு ஒரு ரூபாயும் பார்த்து பண்ணுவான். அம்மா கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவான். தாய்ப்பாசம் நிறைஞ்சவன். தென் பொண்ணு எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் சரி, என்னவோ ஆனாலும் சரி, இவன் லவ் பண்ணி தான் அவனை வேறு வழியே கிடையாது. அவ்வளோ க்யூட் அவன். அம்மாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், அப்பா பண்ண ஊதாரித்தனத்தை நான் பண்ண மாட்டேன், அப்பா இழந்ததை நான் மீட்டு எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் அப்பா பண்ண அதே தொழில், அதே டான் தொழில் அப்படிங்கிறது தான் சத்தியம். அது அதை எப்படி செஞ்சான், என்னவா செஞ்சான் அப்படிங்கிறது தான் படத்தோட இது. ஏன் லோக்கல்ல இருந்து வந்து ஃபாரின்க்கெல்லாம் போகிறாரு இந்த டான்? எதனால? இது ஃபாரின்ல இருக்கிற லோக்கல். இங்கேருந்து ஃபாரின் போகிறோன்னா நம்ம போல் கதை டிமாண்ட் பண்ணுது, இவன் அங்கே போகணும். இவன் ஃபாரின் போக விரும்பாத ஒரு ஆள் தான். ஃப்ளைட்டில் போனால் செலவாகும்னு யோசிக்கிற ஆள் தான். ஆனால் வேறு வழியெலாம் போவான், அதுவே அழுது வஞ்சி தான் போவான். பட் அவனோட லட்சியம் அங்கே தான் இருக்குது. அது எப்படி நிறைவேற்றினாங்கிறது தான் அந்த இது. சாயிஷா, ஸோ இவர் வந்து ஒரு லவபிள் டான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு லக்கி ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நடிக்கிற எல்லா படங்களுமே வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கடைக்குட்டி சிங்கம் படத்துலையும் அமேசிங்கான ரோல் பண்ணீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த டான் ஸ்டோரியில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க அண்ட் இவர் கூட நடித்ததை பற்றி சொல்லுங்கள்.
I think Gokul sir, he first approached me for Junga before Vanamagan had also released. So he was one of the first people who came to me before even seeing my work on screen. So obviously he had that kind of belief in me, which I'm very grateful for. And Vijay Sethupathi sir, to act opposite him is a big honor. He has so much of really, really good work behind him, and he's a fantastic actor. So for me, this has been a really good learning experience working with him as well. So as you said, I'm lucky. I'm lucky to have worked with him so early in my career. ஆல் ரைட். அண்ட் சார், இந்த படம் வந்து மக்களுக்கும் சரி உங்கள் எல்லாருக்குமே சரி எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான படம் நீங்கள் நினைக்கிறீங்க? இலேரியஸான ஃபிலிம். ஸோ ரைட் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் அந்த மூமெண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஃபுல்லாகவே இருக்குது, படம் ஃபுல்லாகவே அது ஒரு கோராக இருக்குது. ஏன்னா அதுதான் இந்த படத்தோட வெறி. அதாவது ரொம்ப டஃப் சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் அங்கங்கே சிரிப்பீங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் இங்கே எங்கடா ஹியூமர் வரும் அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் அங்கே ஹியூமர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது படம் ஃபுல்லாக ஒரே மூமெண்டம் இருக்கும். படம் பிகினிங்லேருந்து எண்டு வரையும் ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் அந்த வகையில் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம் தான். மேம், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிங்கில் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். விஜய் சேதுபதி சார் அப்படின்னாலே அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி லெவலே வந்து வேறு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் படத்துலேயும் சரி இவர் கூட நடிச்சதில் அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்க? முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நான் பார்க்குற விஜய் சேதுபதிக்கு இருக்கிற சேஞ்ச் இஸ் லைக் அமேசிங். ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு. பாடி லாங்குவேஜ், டயலாக் சொல்கிற விதம் எல்லாமே மாறி இருக்குது. அது அவருடைய டெடிக்கேஷன், அவர் பண்ணியிருக்கிற அவ்வளோ ஹார்ட் ஒர்க். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு யோசித்து இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு செகண்ட் கூட விடாமல் நம்ம இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா அப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா, நம்ம ஸ்க்ரீனில் நம்ம எப்படி தர்றோம், இட்ஸ் லாட் ஆஃப் ஹோம் ஒர்க். இட்ஸ் நாட் ஈஸி. அவ்வளோ வேலை செஞ்சு பிஹைண்ட் வேலை செஞ்சு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் அது இந்த லெவலுக்கு வர முடியும். நான் வரும்போது வந்து ப்ளைன் பேப்பராக தான் வருவேன், ஐடியாலஜி எடுத்துகிட்டு வரதில்லை. ஏன்னா டேரக்டர்ஸோட ஐடியாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இப்போது ஒவ்வொரு படத்துலேருந்து போகும்போது வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு அனுபவம் உங்கள் மேலே ஒட்டிக்கும். கடந்து போகிற மனுஷன் உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. சூப்பர் டீலர்ஸ் நான் திருநங்கை நடிக்கும்போது அங்கேருந்து எனக்கு ஒரு திருநங்கை நடிக்கும் போது எனக்கு ஃபெமினைன் வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு. எனக்கு ரிஸ்க் அது. ஃபெமினிசம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ அழகாக ஒருத்தர் சிங்காரிச்சிக்க முடியும், அழகுபடுத்திக்க முடியுங்கிறது அது பொண்ணாக பண்ணும். ஏன்னா என்னால் நான் ஒரு ஹீரோ மேக்கப் போடும்போது எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே மேக்கப் போட்டால் போர் அடிக்கும். எனக்கு 1.5 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க. நான் என் அழகு கூட நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு இங்கே மஸ்கர் ஒட்டி இங்கே பிங்க் ஏற்றி வச்சு இங்கெல்லாம் மேக்கப் போட்டு, கைக்கெலாம் மேக்கப் போட்டு, நெயில் பாலிஷ் போட்டு, காலுக்கு நெயில் பாலிஷ் போட்டு, வளையலாம் பார்ப்போம். ஒரு இடமா அழகு பண்ணுறது வந்து ரசிக்குது. எல்லாமே அனுபவம் தான் இதில். தாத்தாவை மாறும்போது மெல்ல மெல்ல முதுமை அடைகிறேன்னு. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் உங்கள் முதுமையை நீங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் மேக்கப்பில் எங்களால் பார்க்க முடியும். என் வாழ்க்கையை பார்க்க முடியும். முடிச்சு நான் கொஞ்ச நேரம் என் முகத்தை நான் பார்க்குறேன்ல, என் முகம் வயசாகிடுச்சு நான் நம்புகிறேன்ல, அது எக்ஸ்பீரியன்ஸ் சினிமா தான் கொடுக்க முடியும். நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினா அது நிஜம் நான் நினைக்கிறேன். சில பேர் கல்லுன்றாங்க, சில பேர் அது சாமின்றாங்க. அது சாமியா கல்லாங்கிறது நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குது. நம்பினீங்கன்னா நிச்சயமாக அது சாமி தான். அது நீ நம்பிக்கலைன்னா அது கல் தான். ஸோ அப்போ நான் நம்பினேன்னா இது இந்த சினிமாங்கிற நிஜம் நான் நினைக்கிறேன். உங்கள் மனசுங்கிறது பெரிய மாயை, அது க்ரியேட் பண்ணிச்சுன்னா அவ்வளோ மேஜிக்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்போ நான் ஒவ்வொருத்தரோட அனுபவத்துலேருந்து நான் முங்கி எந்திரிச்சு வரும்போது ஒரு பெரிய அனுபவ பாடம் இருக்குது. அது என்னை மாற்றுது, ஷேப் பண்ணுது. அது ஒரு படத்துக்கும் அந்த அனுபவ போதை ஏறுது. ஜுங்காவோட அந்த டானுக்கு வந்து கரெக்டாக விஜய் சேதுபதி சார் இருப்பார் அப்படின்னு வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து முடிவு பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஒன்லைனாக இருக்குமோ அந்த ஐடியாலாம் கிடையாது எனக்கு. ஜென்ரலாக நம்ம எல்லா ஸ்கிரிப்டும் ஏதாவது கதை ஏதாவது லைன் ஃபார்ம் ஆனால் ஆஸ் அ ஃப்ரெண்டாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இதோட லைன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஃபுல் ஸ்கிரிப்டாக வரும் இல்லையா, ஃபுல் ஸ்கிரிப்டாக ஃபார்ம் ஆகும்போது அப்போ தெரிஞ்சிச்சு அதில் விஜய் சேதுபதி சீன். ஏன்னா அது மற்றவங்க பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். அண்ட் இவர் எப்படின்னா கதை இவர் தேடுறாருன்றதெல்லாம் மீறி நல்ல கதையில் இவர் போய் கரெக்டாக ஃபிட் ஆகிடுவார். ஏன்னா அவர் நடித்து முடித்த பிறகு தான் நமக்கு அப்படி தோணும், இந்த கேரக்டர் வேறு யாரும் நடிக்க முடியாது அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரி அந்த ரோலை வந்து வில் ஜஸ்டிஃபை இட். ஏன்னா ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட், ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் வந்து இந்த இவ்வளோ ரோல்ஸ் அவரால் பண்ண முடியுது. அண்ட் மோரோவர் ஆஃப் லேட் எஸ் பிகேம் அ கிரியேட்டிவ் ஆக்டர். நான் பாலகுமாரில் பார்த்த விஜய் சேதுபதிக்கும் இப்போ பார்க்குற விஜய் சேதுபதிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டால் எஸ் பிகேம் மோர் கிரியேட்டிவ் நோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். அதாவது டேரக்டரை டிஸ்டர்ப் பண்ணாமல், டேரக்டரோட மூடை ஸ்பாயில் பண்ணாமல்
இஸ் ஏபிள் டு கன்வின்ஸ். அது நான் இந்த வாட்டி வந்து முதல் பாலகுமாரெலாம் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் என்னென்னா ஐ ஜஸ்ட் கிவ் த லைன்ஸ். நான் வந்து மானிட்டரில் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சந்தோஷம் தாங்கலை எனக்கு. அண்ட் நான் என்ஜாய் பண்ணேன் அந்த மூமெண்ட்டை. வந்து இட் மேட் மீ டு என்ஜாய். நடிக்கும் போது அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் அன் ஆக்டர். ஸோ ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தால் தான் அது பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு அமுல் பேபியான ஒரு ஆக்டராக வந்து எல்லாருமே ரசிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு இசையமைப்பாளராக வந்து எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. பாடல்கள் எல்லாமே வந்து லான்ச் ஆச்சு, எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரசித்து பண்ணீங்க? ஏன்னா உங்களுடைய பாடல்கள் எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க. கோகுல் சார் ஒர்க் பண்ணும்போது ஃப்ரம் பாலகுமாரா தெரியும். அவரோட அந்த ஒர்க்கிங் ஸ்டைல், அவரோட ஒரு ஸ்டோரி சொல்லும் போது, அந்த கம்போசிங் டைம் வித் லலிதானந்த் லிரிக்ஸோட கம்போஸ் பண்ணும்போது அந்த கோக்கினஸ் இருக்கும், அந்த ஃபன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ நம்ம ஒரு தாட்டியும் கம்போஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் கம்போஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எனர்ஜி நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். ஃப்ரம் த லவ் சாங் குட்டி போ கூடவி டு ரைஸ் ஆஃப் டான் கூட எல்லா சாங்ஸும் நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 சாங்ஸ் தான் இருந்தது படத்தில். ட்ரெய்லர் பண்ணும்போது 1 சாங் ட்ரெய்லரில் போடலான்னு நினச்சோம், அந்த மக்கள் செல்வன் சாங். அந்த சாங் 6 சாங்கை நம்ம பாட்டோம். சாயிஷா, உங்களுடைய கேரக்டரைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள். Actually, I think I've consciously tried to keep it different from whether it's Kadaikutti Singam or Gajnikant or Junga. Each character of mine will be different so that it's new to the audience as well. I think it's a very westernized character, and I think the difference between my character, which is so westernized, and Vijay Sethupathi sir's character in the film, it's like North and South Pole, which is what I think the USP of the whole love angle and all of that is, and I think that's the best part. பஸ்டின் ஒரு பக்கம் இருக்காங்க. 2 பேருமே வந்து டாவ் அடிக்கிறீங்க. ஒரு டான் வந்து டாவே அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் எதுக்காக வந்து 2 பேரும் டாவ் அடிக்கிறீங்க? மடனாவோட ஏற்பட்ட லவ் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் சேர முடியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் லட்சியத்தை நோக்கி ஓடும்போது லட்சியம் கூட்டிகிட்டு போகிறது வந்து சாயிஷா கிட்ட. ஸோ சாயிஷா ஓகே சொல்லும்போது லட்சியம் பல மடங்கு கூட்டி போட்டுருது. ஸோ அதனால் அது பெருகிடுது. ஓகே, அதாவது எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டான ஆன்சர்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் குறிப்பாக இந்த படத்தோடைய டயலாக்ஸ் பற்றி நம்ம பேசணும். இந்த படத்தோட டயலாக்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, டயலாக் பற்றினா நான் சொல்கிறேன் ஒன்று. சொல்லுங்கள். எப்படின்னா, இப்போ எனக்குலாம் எப்படின்னா மக் பண்ணிவிடுவேன். ஒரு டயலாக் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக ஃபுல்லாக மக் பண்ணிட்டேன்னா, அது மக் பண்ணிட்டேன்னா எனக்கு அதுக்கப்புறம் தான் பர்ஃபார்மன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ முதல்ல டயலாக் நல்லா மக் பண்ணி ரெடி ஆகிடும். ஸோ கேரவனில் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து டயலாக் எல்லாம் ரீட் பண்ணோன்னே நான் ஃபுல்லாக ரீட் பண்ணி இதை ரீட். ஆனால் லொக்கேஷனில் இம்ப்ரவைஸ் ஆகும் பாருங்கள். டைலாகு மாறி மாறி வரும்போது எனக்கு அப்படியே கண்ணீராக வரும். ஐயோ, இப்போ திடீர்னு சொன்னால் நம்மளுக்கு என்னென்னா, நம்ம ஏதோ ஒன்று யோசித்துருப்போமா, அந்த ஏரியாலேயே இருக்காது, வேறு ஒரு ஏரியாவில் ஒரு டைலாகு, வேறு மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ சேலஞ்சிங், ரியலி தமிழ் சேலஞ்சிங். ஓ மை காட். எனக்கு என்னென்னா, அவர் சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொல்லுவார் டைலாக், புதுசாக எப்படி நான் வந்து கெஞ்சுவேன், ஐயோ யாராவது இதை ரெக்கார்ட் பண்ணிடுங்களே, ஐயோ யாராவது, ஏன்னா அது மறுபடியும் மிஸ் ஆகிடுமோன்னு. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், டக்குன்னு வரும். டான் சப்ஜெக்ட் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக பிஜிஎம் வந்து பெரிய லெவலில் பேசப்படணும். அண்ட் இந்த படத்தோடைய பிஜிஎம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். பிஜிஎம்க்கு வந்து என்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்பெஷலாக ஒன்றும் அவ்வளோ யூஸ் பண்ணல, அது பேசிக்காக எதுவும் கிடைக்கல. இருக்கிறது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஹெவி சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது. எப்படின்னா, இப்போ மூவி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இந்தியாவில் இருக்குது, செகண்ட் ஹாஃப் பாரிஸ் போயிருக்காங்க. ஸோ பாரிஸ் இந்தியா சாங்ஸ்லாம் நான் இந்தியன் மியூசிஷியன்ஸோட மோஸ்ட்லாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ட்ரம்பெட்ஸ் வரும்போது நம்ம லோக்கல் ட்ரம்பெட் பிளேயர்ஸ், இல்லை கல்யாணத்தில் ட்ரம்பெட்ஸ் வாசிப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணியிருக்கேன். பாரிஸ் சாங்ஸ்க்குலாம் நான் ஃப்ரான்ஸ் மியூசிஷியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன்ஸ்க்காக இப்போது அந்த மாஸ் பிஜிஎம், அந்த ரைஸ் ஆஃப் டான் ஆக்சுவலாக அது ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் பண்ணது. ஏன்னா டைரக்டர் சொன்னார், நான் வீட்டுக்கு வரேன், அந்த டியூன் பண்ணி ஆக்சுவலாக சொன்னார். மார்னிங் சொன்னார், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ நான் ஐயோ ரெடி சார் நான் சொன்னேன். அப்போ அந்த 15 மினிட்ஸில் வாசிச்சு அந்த டியூன் தான் அது. ஸோ அப்படி வந்து அந்த டியூன் வந்துட்டு அவருக்கு ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 4-5 ட்ரம்பஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். சரி, உங்களுக்கு எந்த பாடல் ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த படத்தில்? கண்டிப்பாக எல்லா பாடல்களும் தான், பட் இருந்தாலும் ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது இன்ட்ரெஸ்டிங்கான சாங் பாரிஸ் டு பாரிஸ். ஏன்னா அந்த சாங்கில் போத் ஹீரோ அண்ட் ஹீரோயினோட டிஃப்ரென்சியேஷன், கேரக்டரைசேஷன் வருது. அப்போது ஹீரோ சென்னையிலேருந்து போகிறாரு, பாரிஸ் அந்த ஏரியாவிலேருந்து போகிறாரு, ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம கம்போஸ் பண்ணும்போதே நம்ம பிளான் என்னென்னா, ஹீரோட அந்த கேரக்டரைசேஷன் ஆண்டனி தாசன் மாதிரி ஒரு ஃபோக்கிஷான லோக்கல் வாய்ஸு, அண்ட் ஹீரோயினுக்கு ஒரு ஒப்பேரா சிங்கிங் கல்பனான்னு பாடியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் இப்போ டியூனே நீங்கள் ஃபஸ்ட் சரணம், ரெண்டும் சரணம், போத் சரணம் ஃபோக்
பீஸ் ஒப்பரா பாடுவாங்க, ஒப்பரா பீஸ் ஃபோக் பாடுவாங்க. ஸோ மியூசிக்லி we are trying to explain the whole movie in that song. So அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங்காக இருந்தது. சூப்பர். அண்ட் இந்த படத்தில் என்ன யாரெல்லாம் சார் நடிச்சிருக்காங்க? யோகி பாபு இருக்கார் படத்தில். ஸோ ஒரு த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக இருக்கார் அவர். அண்ட் இவங்க 2 பேரும் காம்பினேஷன் ஏற்கனவே ஆண்டவன் கட்டையில் ப்ரூவன் ஃபேக்டர் அது. அண்ட் இந்த படத்தில் வந்து ரொம்ப லவுடாக இருக்கும், வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சுரேஷ் மேனன் சார் ஒரு ரொம்ப பிவட்டலான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அண்டு ராதாரவி சார் ஃபஸ்ட் டைம் நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம். ரொம்ப நல்லா நடிச்சார். நான் ஏன்னா எப்போவுமே நான் ரொம்ப எனக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுளான ஆர்டிஸ்ட் அந்த டீம் கூட தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ராதாரவி சாரோ சரண்யா மேம்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணுறேன். பட் தே ஆல் ப்ரூவ்ட் மீ ராங். வந்து நான் எப்பவுமே ஏற்கனவே ரொம்ப படமும் நமக்கு செட் ஆகாது, ஏன்னா நம்ம ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் அவங்கள அடாப்ட் ஆகுதுன்னு நினச்சேன். பட் இப்போ சரண்யா மேடம் ஒர்க் பண்ண பிறகு எனக்கு வேறு யாரும் யோசிக்க கூட முடியாது இனிமேல். அம்மானா கதை எழுதும் போதே அவங்க பேர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. அம்மானில் அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்ம் ஸ்கோப்பில் எந்த கேரக்டர்னாலும் ஐ கேன் திங்க் அபவுட் இட். அதே மாதிரி ராதாரவி சார் அண்ட் சுரேஷ் மேனன் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அண்ட் அப்புறம் என் பட்டி பாபா நடிச்சல பாலகுமாரில் அவர் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் மொட்டை ராஜேந்திரன் இருக்கார். அவர் ரோல் எப்போவுமே என்னோடய டீமில் இருப்பாங்க. அந்த பாட்டியா கூட வராங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் அவங்க இந்த படத்தில் அதிக கிளாப்ஸ் தேட்டரில் வாங்கினது வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க டப்பிங் தேட்டரில் வந்து வீடியோ வச்சு எடுத்திருந்தால் ஒரு நல்ல வீடியோ கிடச்சிருக்கேன். நானும் அந்த பாட்டியும் சண்டை போட்டது. ஏன்னா அவ்வளோ காமெடி நடந்தது பாட்டி கூட அந்த ஏன்னா ஈஸி டு ஆக்ட். பட் டப் வந்து அவங்களுக்கு வந்து ஷீ இஸ் 87 years old. ஸோ அவங்க அந்த சிங்க் பிடிக்கிறதுன்றது அவங்களுக்கு கண்ணு ஓரளவுக்கு தான் தெரியுது அந்த இடத்துல. பட் அவங்க அவங்க பேசுனது நான் அதே மாடுலேஷன் சொல்லி காமிச்சேன்னா அவங்க திருப்பி அதே மாதிரி பேசணும். ஸோ அதை வந்து அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாங்க. வந்து அதெல்லாம் ஒரு வாரம் அவங்களோட வேலை செஞ்சதெல்லாம் வந்து சச் சீசன்ட் ஆக்ட்ரஸ் அவங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஏன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம். ஏன்னா இன்றைக்கி இந்த படத்தோட சக்ஸஸோட மெயின் ரீசன் வந்து இந்த டீம் அமைஞ்சது தான். நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், டெக்னிக்கலி பார்த்தாலும் சினிமாட்டோகிராஃபர் டட்லி வந்து அவர் கூட வேலை செஞ்சது வந்து இஸ் த ஃபைண்ட் ஆஃப் த ஃபிலிம். எனக்கு வந்து என்னென்னா த பெஸ்ட் திங் ஹேப்பன் ஃபார் த ஃபிலிம். அவரோட ஒர்க் வந்து நான் நினச்ச விஷயம் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்பேனை வந்து இவ்வளோ பியூட்டிஃபை பண்ணி காமிச்சது வந்து அவர் தான். அது அவ்வளோ அழகாக அந்த பாரிஸ் வந்து இது வரைக்கும் பார்க்காத விஷயம்லாம் அவங்களுக்கு ஸ்டன்னிங்காக ஆனது காரணம் வந்து டட்லி. அவர் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண சினிமாட்டோகிராஃபர். அண்ட் மை மியூசிக் டைரக்டர் சித்தார்த் இஸ் ஆல்வேஸ் வித் மீ லைக் லைக் மை பிரதர். எனக்கு சித்தார்த்தும் சாபு ஜோசப் எடிட்டரும் வந்து இட்ஸ் லைக் மை வெரி க்ளோஸ் பிரதர்ஸ். அண்ட் நான் என்ன நினச்சேனோ அது அங்கே இருக்கும். அது நான் வந்து அதுக்கு தனியாக மெனக்கட வேணாம். ஸோ அதில் இந்த டீமாலே என்னோடய டென்ஷனில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அண்ட் மை ஆர்ட் டைரக்டர் அண்ட் மை ஸ்டென் மாஸ்டர் அன்பறிவு. ஏன்னா ஃபாரினில் அவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனில் வந்து அன்பு வந்து அவ்வளோ அந்த பிளானில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது அவ்வளோ டஃப்பாக இருந்தது. ஈவன் ஃபாரின் ஃபைட் மாஸ்டர்ஸால் முடியல அதெல்லாம். பட் ஆனால் நம்ம அன்பு மாஸ்டர் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணார் அந்த விஷயங்கள்லாம். அண்டு தட் இஸ் ஸ்கில். அவரோட ஸ்கில் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அண்டு நம்ம ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி அண்டு அருண் பாண்டியன் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ப்ராஜெக்ட், அப்புறம் அருண் பாண்டியன் சார் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டார். அண்ட் அவர் எங்களுக்கு கிடச்சது வந்து இந்த படம் ஜுங்கா வந்து எல்லா பெஸ்ட் பீப்புளும் அது கரெக்டாக எடுத்துக்கிச்சு இந்த ஸ்கிரிப்ட், இந்த ஜுங்கான்ற ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி ஜுங்கான்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தாலும் நல்ல நல்ல மனிதர்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அதில் அருண் பாண்டியன் சார் வந்து ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா வித்தவுட் ஹிம் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஏன்னா அவர் எங்களை ட்ரஸ்ட் பண்ணது. அவர் விஜய் சேதுபதி ட்ரஸ்ட் பண்ணார், விஜய் சேதுபதி என்ன ட்ரஸ்ட் பண்ணார். ஸோ இந்த ட்ரஸ்ட் தான் வந்து இந்த படத்தோட ரிசல்ட். ஒரு கேங்ஸ்டர் மூவி, ஒரு டான் பேஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே வந்து எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க. இந்த டான் எப்படி எல்லாரையுமே மரல வைக்கிறாரு, அந்த டானுக்கே உரிதான விஷயம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் சொல்வீங்க? இப்போ டான் படம் பார்க்க போகிறோன்னா நமக்கு ஒரு ஜென்ரலாக ஒன்று இருக்கும். ஒருத்தன் ரைஸ் ஆனா, டான் ஆனா, அப்புறம் அவனுக்கு சில பிரச்சனை வந்தது. அவன் அந்த பிரச்சனை ஜெயிச்சு ஒன்று வீல் தானா இல்லை வாழ் தானா அப்படின்னு ஒரு படம் முடியும். அப்போ டான் படத்துக்குன்னு சில காட்சிகள் இருக்குது. இந்த காட்சிகளை எதிர்பார்த்து நம்ம வருவோம். அந்த கணக்கில் வர்றவங்களுக்கு அதை தாண்டி எக்ஸைட்மெண்ட்டு இந்த படம் கொடுக்கும். அதே மாதிரியான சம்பவங்கள் இருக்கும். ஆனால் அந்த சம்பவத்தோட ட்ரீட்மெண்ட் இவன் பிஹேவியரில் வேறையாக மாறி இருக்கும். ஒரு ஆக்டரையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், நீங்கள் இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க அப்படின்னா எது நீங்கள் சொல்வீங்க? நான் பார்வையாளனவே சொல்கிறேனே, ப்ரொடியூசர் தாண்டி பார்வையாளனவே சொல்கிறேனே. நான் ஒரு படம் பார்க்க போகிறேன், ஒரு இருட்டு அறையில் எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு படம் காட்டப்படுது, ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நான் கொடுக்குற காசுக்கு எனக்கு ஒர்த்தாக இருக்கும். என் காசை விட நான் ஒரு 2.5 மணி நேரம் செலவு பண்ணுற நேரம், அந்த நேரத்துக்கு நான் என்ன எதிர்பார்த்துட்டு வரனோ அதை தாண்டி இந்த படம் இருக்கும். ஸோ அதனால் நம்பி வாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இது வந்து நான் தயாரிப்பாளர் இல்லை, நான் நடிகர் அப்படிலாம் இல்லை.
ஜென்ரலாகவே இந்த கோகுலும் இந்த விஜய் சேதுபதி இருக்கிற படத்தை ஏற்கனவே பாலகுமாரன் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததோ அதே அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அதை விட பல மடங்கு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இந்த படம் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு படத்தை வந்து எங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் எல்லா திரைப்படங்களும் உங்கள் எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.